ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு முட்டை, க்ரீம், கண்டென்ஸ் மில்க் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் பால் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். நான் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பால் நல்லாவே சுண்டி வந்திருக்கு. சைடில் ஒட்டிகிட்ருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே எடுத்து விட்டுருங்க. இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற கார்ன்ஃப்ளவர் அடியில் தங்கியிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உடனேவே நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. பாலும் நல்லா திக்காகி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னுமே நல்லா திக்காகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இது எல்லா ஐஸ்கிரீமும் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் முட்டை, க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது நமக்கு நல்ல சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம மறுபடியும் அதே பாக்ஸில் சேர்த்துட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா நல்ல சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஆனால் நான் 8 மணி நேரம் விடாமல் மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து எடுத்து திரும்ப ஒரு தடவை மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்க போகிறேன். அப்போ இன்னுமே ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் செட் ஆகியிருக்கு. நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம்ல, அதனால் இப்போ மறுபடியும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் அதே பாக்ஸில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான ஐஸ்கிரீம் இருக்குன்னு. இதை நம்ம இப்போ ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப் வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்குமில்ல குழிக்கரண்டி, அதை வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான வெனிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. நம்ம இதில் முட்டை, க்ரீம், கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் கண்டென்ஸ் மில்க் எதுவுமே சேர்க்கல. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் இது. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதில் டெக்கரேஷனுக்காக ஜெம்ஸ், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடரை வச்சு வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாமே செஞ்சுருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
நீங்களும் இந்த டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.